வாக்காளர்களிடம் வாக்கை பெறுவதற்கு வாக்கு வேட்பாளர்கள் வருமானம் ஏதாவது வழங்குவதற்கு வருமானத்தை வசதியை வாகனங்களில் கொண்டு செல்கின்றனரா என வாகன சோதனை அங்கங்கே வருமான வரித்துறையால் மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த வருமான வரித்துறையில் ஏறத்தாழ எவ்வளவோ 1000 கோடி 3000 கோடி 4000 கோடி வருமான வரித்துறைக்கு கிடைத்துள்ளதாக தகவல் வருகின்றது. ஆக இந்த வாகன சோதனையால் வருமான வரித்துறைக்கு கொஞ்சம் வசதி வந்திருக்கிறது, வருமானம் வந்திருக்கிறது. இதை ஒரு நம்ம சமுதாயத்தை கட்டமைப்பதற்கு வடிவமைப்பதற்கு வருமான வரித்துறை பயன்படுத்தலாம். ஆக மறைமுகமாக வருமான வரித்துறைக்கு அந்த தங்களுடைய வசதியை வருமானத்தை வாகன சோதனையில் சிக்கிக்கொண்டு வழங்குகிறார்கள் வசதியானவர்கள். அதனால் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் எவ்வளவோ சம்பாதித்ததை எந்த முறையிலோ நாட்டுக்கு செலவு செய்கிறார்கள். ஒரு சிலருக்கு உண்பதற்கு மட்டும்தான் ரூபாய் வருகின்றது, சிலருக்கு கோடிக்கணக்கில் வருகின்றது, கொள்ளை லாபம் வருகின்றது. பொதுமக்களுக்கு தேவை என்னவோ அதை சிறப்பாக செய்கிறவர்களுக்கு லாபம் குவிக்கின்றது. இப்போ எடுத்துக்காட்டு எல்லாம் இன்டர்நெட்டு, கைபேசி. ஆக இன்டர்நெட் தொழில்நுட்பம் எளிதாக தெரிஞ்சிருக்கவங்க எவ்வளவோ பணம் சம்பாதிக்கலாம். ஏன்னா அவங்களே அறியாத நெட்டுக்கு பணம் கட்டியே தான் ஆகணும். நெட் இல்லாத சின்ன குழந்தை கூட இப்போ இயங்காது. ஆக அவரவர்களுக்கு வருமானம் இவ்வளவு என நியமிக்கப்பட்டிருக்கிறது போல் இருக்கிறது. ஓகே, இந்த வருமான வரி சோதனையை நாம் பாராட்டுவோமாக.